விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மேகுன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்கு துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்று ஆவணி 17/2/2025 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் செவ்வேள் குமரன் அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நாம் எண்ணற்ற நன்மைகளை அடைய முடியும். அந்த கருத்தின் அடிப்படையில் ஈரோட்டிலிருந்து பெருந்துறை செல்லக்கூடிய பாதையில் திண்டல் என்று சொல்லக்கூடிய மலையில் அருள்வாளித்து வரக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி அதாவது முருகப்பெருமானை நாம் இன்றைய தினம் வழிபாடு செய்ய இருக்கின்றோம். இந்த திண்டல் மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கின்றார். இந்த திண்டல் மலையில் அருள்வாளிக்கக்கூடிய முருகப்பெருமான் என்று சொல்கின்ற பொழுது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று அந்த கூற்றுக்கு ஏற்ப அந்த வார்த்தைக்கு ஏற்ப இந்த குன்றிலும் முருகப்பெருமான் அருள்வாளித்து வருகின்றான். இந்த முருகப்பெருமானை குழந்தை வேலாயுத சுவாமி என்றும் குழந்தை வேலைப்பர் என்றும் அப்படி பல்வேறு விதமான திருப்பெயர்களை வைத்து பக்தர்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள், அப்படி வணங்கி கொண்டு வருகின்றார்கள். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இடும்பன் மிகப்பெரிய வரப்பிரசாதியாக இருக்கின்றார். அதற்கு ஒரு வரலாற்று நிகழ்வையும் இவர்கள் காட்டுகின்றார்கள். அதன் காரணமாக என்ன ஆயிற்று என்று சொன்னால், இந்த திண்டல் மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து வணங்கக்கூடியவர்கள் அந்த இடும்பனை வழிபாடு செய்து இடும்பன் வழியாகவே முருகனிடம் தங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றார்கள். இது ஒரு அற்புதமான அமைப்பாக அமைந்திருக்கின்றது. காரணம் என்ன என்று சொன்னால், இடும்பன் தான் பழனி மலை வருவது காரணமாக அமைந்தவன். ஆகையினால் அந்த பழனி மலை வருவதற்கு காரணமாக அமைந்த இடும்பனை இப்படி இவர்கள் கொண்டாடுவதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருத்தமானது அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையல்ல. இந்த திண்டல் மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் பேசும் தெய்வமாக இருக்கின்றார் என்று பலரும் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி அவர்கள் குறிப்பிடுகின்ற சில காரணங்களை பிறகு பார்ப்போம். இப்பொழுது திண்டல் மலையில் அருள்பாலித்து வரக்கூடிய முருகப்பெருமானை அந்த குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசிப்போம் வாருங்கள். ஈரோடிலிருந்து பெருந்துறை செல்லக்கூடிய பாதையில் திண்டல் மலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மலையானது திண்டல் மலை என்று ஏன் அழைக்கப்படுகின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பாறை இருக்கின்றது அல்லவா இந்த மலையில், அது ஒரு திண்டு போல் இருக்கின்றதா. இப்போ நம்ம மெத்த திண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரி அந்த திண்டு போல் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மலைக்கு திண்டு மலை என்று ஆரம்பத்தில் பெயரானது இருந்து இப்பொழுது திண்டல் மலை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த திண்டல் மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சத்குரு அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய திருப்புகழில் பாடியிருக்கின்றார். அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருப்புகழ் திருத்தலங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மொத்தம் 178 திருத்தலங்களை அவர் பாடியிருக்கின்றார். 178 திருத்தலங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தன்னுடைய சந்த தமிழாலே அந்த அருணகிரிநாத பெருமான் கொஞ்சு தமிழாலே பாடி ஆனந்தம் அடைந்திருக்கின்றார். அப்படி ஆனந்தம் அடைந்த திருத்தலங்களிலே ஒன்றுதான் எது என்று சொன்னால் திண்டல் மலை. இந்த திண்டல் மலை மீது மேவு பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார். அவர் திருப்புகழில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பெருமாளே பெருமாளே என்று முடிப்பார். அப்படி பெருமாளே பெருமாளேன்னு முடிக்கிறாருன்னு ஒரு அன்பர் என்ன செஞ்சாரு, என்னையா இது, இவர் அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானை பாடுறாரா பெருமாளை பாடுறாரான்னார். அதாவது பெருமாள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மிகப்பெரிய இறைவன் என்று பொருள். ஆகையினால் இப்பொழுது நீ மிகப்பெரிய இறைவன் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற வகையிலே தான் சத்குரு அருணகிரிநாத பெருமான் பெருமாளே என்று அவர் முடிக்கின்றார். முருகப்பெருமான் ஒரு மிகப்பெரிய சமய சமரச கடவுளாக விளங்குகின்றான். அப்படி சமய சமரச கடவுள் என்று சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு அற்புத காரணம் அமைந்திருக்கின்றது. என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது திண்டல் மலை முருகப்பெருமானை தரிசிப்போம் பாருங்கள். செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு ஈரோட்டில் இருந்து பெருந்துறை செல்லக்கூடிய பாதையில்
திண்டல்மலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது முருகன் சமய சமரச கடவுள் என்று எப்படி என்று சொன்னால், முருகனை வணங்கினோம் என்று சொன்னால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாருக்கு? சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும். அதே மாதிரி அந்த முருகனுடைய அண்ணன் விநாயக பெருமான் அவரும் மகிழ்ச்சி அடைவார். அதை போல முருகனுடைய மாமா யாரு? பெருமாள். ஆகையினால் அந்த தாயாரும் பெருமாளும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆகையினால் முருகனை வணங்கினோம் என்று சொன்னால் மும்மூர்த்திகளை வணங்கிய பலன் என்றும் குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலங்களில் இந்த திண்டல்மலை குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கின்றது. இந்த திண்டல்மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை என்று சொல்கின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள்? பக்தர்கள் நேராக வந்து இடும்பனை வணங்குகின்றார்கள். இடும்பனை வணங்கியதற்கு பிறகு அப்படி முருகப்பெருமானிடம் வருகின்றார்கள், குழந்தை வேலாயுத சுவாமியிடம். அங்கு வந்து அவர்கள் 2 எலுமிச்சம்பழத்தை கொடுக்கின்றார்கள். 2 எலுமிச்சம்பழத்தை கொடுத்து முருகப்பெருமான் திருவடிகளை வைத்து வழிபாடுகளை செய்து பூஜைகள் அனைத்தும் முடிந்ததற்கு பிறகு அவர்களிடம் அந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் கொடுக்கின்றார்கள் அர்ச்சகர்கள். இவர்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து தங்கள் வீட்டிலே வைத்து பூஜை அறையில் ஒன்றை வைக்கின்றார்கள். அதற்கடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழத்தை என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அதை 4 துண்டாக வெட்டி 4 திசைகளில் தங்கள் வீட்டை சுற்றி போடுகின்றார்கள். அப்படி போடுவதன் காரணமாக இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன. நாம் எதற்கும் பயப்படாமல் அச்சப்படாமல் இருக்கலாம் என்று அப்படி உறுதியாக நம்புகின்றார்கள். இப்ப சாதாரணமாக அந்த எலுமிச்சம்பழம் என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் இருக்கின்றதல்லவா, அது பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதனால தான் எலுமிச்சம்பழம் சாதாரணமாக நம்ம வச்சிருந்தோம்னு சொன்னாக்க வாடி போயிடுங்க, அழுகி போயிடுங்க. ஆனால் அந்த எலுமிச்சம்பழத்தை சுவாமி சன்னிதானத்தில் வச்சுட்டு நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சு பார்த்தோம்னு சொன்னாக்க அது அப்படியே காய்ந்து போய் தான் இருக்குமே ஒழிய அழுகி போகாது. எனவே மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்க வழிபாடு எது என்று சொன்னால் எலுமிச்சம்பழத்தை வைத்து வழிபாடு செய்வது. அதைத்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தெய்வத்திற்கு செய்து தாங்களும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். இப்படி அனைவருக்கும் ஆனந்தத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய திண்டல்மலையில் அருள்பாலிக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி, அந்த சுவாமியினுடைய அருளால் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.